ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம் ஃபஸ்ட்டு டைம் எக்ஸாம் எழுத போகிறீங்க. 10ஆம் வகுப்பு மாணவர்கள் வீடியோவை குறைந்தது 1.5 நிமிடம் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அசால்ட்டாக பாஸ் ஆகிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 10th ஸ்டாண்டர்டுக்கான மேக்ஸ் இம்பார்ட்டண்ட் 1 மார்க், அப்புறமா இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க், அப்புறமா இம்பார்ட்டண்ட்டான தியரம்ஸ் எல்லாமே A to Z உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. உங்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. ஓகே, எங்கிட்ட டெலகிராம் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கான மேக்ஸ் இம்பார்ட்டண்ட் மெட்டீரியல், அப்புறமா மினி மெட்டீரியல், PDF செட் வாய்ஸ் கொஷின்ஸ், அதாவது செட் 1, செட் 2, செட் 3, செட் 4, செட் 5 அப்படின்னு சொல்லிட்டு PDF உங்களுக்கு செட் பை செட் கொஸ்டின்ஸாக A to Z ப்ரொவைடில் இருக்குது. கீழே போயிட்டு ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் டெலகிராம் குரூப்பில் இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கான மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு உடனுக்குடன் டக்குன்னு அப்டேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 10th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் மீடியம் இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் கொஞ்சம் மேக்ஸ் எக்ஸாமில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ண சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தியரம்ஸ்லாம் எழுதும் போது ஜாமெண்ட்ரியிலேருந்து கிராஃப்லேருந்து எல்லாமே பண்ணும்போது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை விட தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சின்ன தப்பு பண்ணா அப்படின்னீங்கனாலே இப்போது உங்களுக்கு ஜாமெண்ட்ரியிலாம் நீங்கள் அந்த அளவு திட்டம் அப்படின்னு எழுதுவீங்க, அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 2 மார்க் லெஸ் பண்ணிடுவாங்க. அதனால் பி கேர்ஃபுல்லி எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுங்கள். ஜாமெண்ட்ரியிலிருந்து எல்லாமே நீங்கள் நீட்னஸோட பண்ணுங்கள். தியரமில் ஒன்றுமே இல்லை, இருக்கக்கூடிய 2 தியரமை நீங்கள் அப்படியே படித்து வச்சுக்கோங்க. அதில் இருக்கிறது எல்லாமே வந்துடும். மற்றபடி உங்களுக்கு இருக்கக்கூடிய சுருக்குகள் இருந்து விளக்குகள் இருந்து எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறேன் அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் மேக்ஸ் டஃப்பாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருக்கும். அவங்க ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டெப் எழுதுனாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு மார்க் கிடைச்சிரும். ஆனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படி கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸை நல்லா பண்ணுங்க. ஏன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவலியே மேக்ஸ் தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.